வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்துக்கு நாமல் ராஜபக்ஷ விடுத்த எச்சரிக்கை. பிரகீத் எக்னலிகொடு கடத்தல் வழக்கில் சாட்சியாளராக பெயரிடப்பட்ட சானி அபேசேகர வெளிநாடொன்றில் செம்மணி இனப்படுகொலைக்கு நீதி கோரி வெடிக்கப் போகும் போராட்டம். நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் நிறுவனத்தின் மகிழ்ச்சி தகவல். சிரியா மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல், நெதன்யாகு கொடுத்த எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக வெகு விரைவில் அரசாங்க அதிகாரிகள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு விவகாரம் நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நடுத்தர மக்களை பாதுகாப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் இன்று நடுத்தர மக்களின் தொழில் நடவடிக்கைகளை முற்றாக இல்லாதொழிக்கும் வகையில் அரசு செயற்படுகிறது. தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு முடிவு அப்போதுதான் கிடைக்கும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கடத்தப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்ட பிரபல ஊடகவியலாளர்கள் பிரகீத் எக்னலிகொட வழக்கில் சானி அபேசேகரவும் ஒரு சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார். தென்னிலங்கையில் இணையதள ஊடகவியலாளராக செயற்பட்ட பிரகீத் எக்னலிகொட கடந்த 2010ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்டார். அது தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த வழக்கின் சாட்சியாளர்களில் ஒருவராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணியாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசேகரவும் பெயரிடப்பட்டுள்ளார். சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க அது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 65 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் இடைநிறுத்தப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் செம்மணி இனப்படுகொலைக்கு சர்வதேசத்தை நோக்கி நீதி வேண்டும் என்னும் தொனிப்பொருளில் கவனஈர்ப்பு பேரணியொன்று ஆஸ்திரேலியாவின் தலைநகரமான கான்பராவில் எதிர்வரும் திங்கட்கிழமை பகல் 12 மணிக்கு இடம்பெற உள்ளது. ஆஸ்திரேலிய தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்தும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஐக்கிய நாடுகள் சபையின் காரியாலயத்துக்கு முன்பாகவும் மற்றும் ஏனைய தூதரகங்களை நோக்கியும் இடம்பெற உள்ளது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு தமிழ் தேசிய பற்று கொண்ட அனைத்து மக்களையும் அன்புரிமையோடு அழைக்கின்றோம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சுந்தர்ராஜன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக 28,300 ரூபாவும், காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒரு வழி கட்டணமாக 12,300 ரூபாகவும், நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வருவதற்கு ஒரு வழி கட்டணமாக 16,000 ரூபாவும் அறவிடப்படுகிறது. இதேவேளை நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு எமது பயணிகளுக்காக விசேட சலுகைகளை வழங்க உள்ளோம். அந்த சலுகைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் என தெரிவித்தார். இஸ்ரேல் தனது அண்டை நாடான சிரியாவில் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. காசாவில் ஹமாஸ் மற்றும் லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போருக்கு மத்தியில் இஸ்ரேலிய ராணுவம் சிரியா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள தலைமையிலான சிரிய ராணுவத்தின் தலைமையகம் மற்றும் சிரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவில் சிரியாவின் டமாஸ்கஸ் பகுதியில் உள்ள சிரிய ஆட்சியின் ராணுவ தலைமையகத்தின் நுழைவு வாயிலை தாக்கியதாக கூறியது. தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் குடிமக்களுக்கு எதிரான ஆட்சியின் முன்னேற்றங்களையும் நடவடிக்கையும் தற்போது கண்காணித்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.